ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது உங்கள் டிசிடி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் எஸ்கேப் ஃப்ரம் த டென்டில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறாங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பெல்லைக்கான தூக்கி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ என்னால் எங்கேயும் மூவ் கூட பண்ண முடியல, ஏன்னு தெரில. இப்போ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டன் அழுத்தணும் போல். பட்டன் அழுத்தினா இந்த மாதிரி வந்துடுது. போயிட்டு செக் பாயிண்ட்டே ஓடுறான். 1 2 3 அதில் அவன் நீந்தே போகிறான் பார்த்தீங்களா? ஓகே, ஐயோ அவன் ஹேக்கர். தள்ளி விட்டுருவோமா? அப்போல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் ட்ரோல் தான் பண்ணியிருப்பானுங்க. ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு. இதெல்லாம் ஈஸி. அப்படியே இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணலாம். எதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டுக்கிட்டு? இப்போ எங்கடா போகணும்? கீயை ஃபைன் பண்ணணுமோ? இதெல்லாம் திறக்க முடியாது போல. இவ்வளோ பெரிய லாக்கெல்லாம் நான் எங்கடா போய் திறப்பேன்? கீ எங்கே இருக்குது? கீ பின்னாடி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ நான் வந்து பண்ண திறக்கலாம். திறந்தோன்னே இது வந்து பண்ண விஐபி. ஓகே, ஆனால் இந்த ஜம்ப்பு ஏன்டா அவ்வளோ தூரம் போடுறீங்க? ஓகே, அவன் போனதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போனான். ஓ, ப்ளூவில் போனான் போல். கரெக்டாக ப்ளூ. அவன் போய் சேர்ந்துறானா? இல்லை வரான். இவனை வச்சு டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஈஸி. இப்போ நம்ம எதில்? ஐயோ சே. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளூ, க்ரீன். அவன் போயிட்டானா இல்லை வரானா? ஓகே, இதான். இதெல்லாம் ஈஸி. என்ன இது? கரெக்டாக தான் ஜம்ப் பண்ணேன். அது இந்த கேம்காரங்க மிஸ்டேக்கு. ஓகே, சரி, இது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப மெதுவாக போவேன். இவன் பாரு எடுத்தோன்னே அப்படியே கீழே வச்சுட்டான். இதெல்லாம் என்ன? அது சாக்கடையா? சரி, சாக்கடைன்ற பாருங்க. காவா, ட்ரைனேஜ் வாட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் லிஃப்ட்டு, எலிவேட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் இந்த பால் மாதிரி இருக்குது. இதில் வந்து தாவி போகணும். சொத்த புல்லுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபயர் எக்ஸிட்டா? என்ன கண்ணாடி ரிஃப்ளெக்ட் இருக்கு? என்ன இதுக்கேண்டா இவ்வளோ தூரம் போட்டு வச்சுருக்கீங்க? ஓகே, ஓ இந்த மாதிரி. இப்போ நம்ம கீழே குதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணால் ஏறணும். ஏறி டப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த மாதிரி நம்ம வேகமாக மேலே ஏறணும். மேலே ஏறினா என்ன நினைக்க போகுதுன்னு தெரில. பின்னாடி ஏறணும். அதானே பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டாக ஏற விட்டுருவானுங்களா? இப்போ இது எப்படி வேணால் ஏறலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் இப்படி நம்ம மாற்றி போகணுன்னா நம்ம ஐயோம்மா, என்னடா இது கொஞ்சம் குழப்புறானுங்க. நம்ம தான் வேகமாக போகிறோமா? ட்ரெஸ்ஸை நல்லா இருக்கா? ட்ரெஸ்ஸு
இப்போ ட்ரெஸ்ஸு தான் பயங்கரமாக இருக்கு. மண்டையில் கொண்டைய பாருங்கள், பின்னாடி இருக்க பண்ணை பாருங்கள், பன் பட்டர் ஜாமு. என்னமோ ஒரு ஞாபகத்தில் நான் பாட்டுக்கு அப்படியே ஸ்பீடாக போயிட்டேன். ஓகே, என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு தந்துருக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வழியே இல்லையே, அப்புறம் நான் இங்கே வருவேன். ஒரு ஆள்ற நான் வந்தது இல்லையா, அது ஒரு வேளை இதுக்குள்ளே ஏதாச்சும் உடச்சி போகணுமா, உள்ளே போனோம் கைஸ். சரி, உள்ளே முதல்ல என்ன இருக்க போகலாம், இதுக்குள்ளே கருப்பாக இருக்குது, இதுக்குள்ளே இதுவாக இருக்குது, நம்ம கருப்பு ஏற்றுக்கலாம். கருப்பு இஸ் மை லக்கி. இப்போ என்ன அது, கரெக்டாக வந்துட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக போனோம், அவள் தான். அந்த எங்கடா வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து நிற்கிறோம். இங்கே போய் தேடி பார்ப்போம், இங்கேயும் இல்லை. இங்கே தேடி பார்ப்போம், இங்கேயும் இல்லை. இங்கேயும் தேடி பார்ப்போம், இங்கேயும் இல்லை. இப்போ என்ன நம்ம தேடணும், எல்லா இடத்தையும் நான் இப்படி மாற்றிப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இங்கே போவோம், இல்லைடா வேணாண்டா. இப்போ எங்கே போவோம், இங்கேயும் இல்லை. கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுறாங்க, என்னது. ஓகே, கரெக்டாக வந்துட்டோம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ இதுதான் என்னடா, அந்த இடத்துல வந்தாலும் கூட இது செக் போஸ்ட்லாம் தரல, செக் பாயிண்ட், சாரி செக் போஸ்ட்டுன்ற பாருங்க. 1 2 3 4 5 எல்லாத்தையும் ஈஸியாக தாண்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து பண்ணால் டக்கு இப்போ இது பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து பண்ணால் இந்த இடத்துல போகணும், லேடரில் ஏறணும் போல். லேடரில் ஏண்ட ஏறிக்கிட்டு நம்மட்டு சாதாரணமாக ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். லேடர்லாம் ஏற தேவையில்ல. ப்ரோக்கன் பிரிட்ஜ். ஓகே, இப்போ நான் வந்து பண்ணேன் இங்கேருந்து போகணும் போல். இது உடையாமல் இருந்தால் சரி. இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு, டக்குன்னு பண்ணோம். இப்போ இதெல்லாம் ஈஸி. ஈஸின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டேன். பரவாயில்ல. எல்லாம் பல்லா பார்க்கறதுக்கு பில்டிங் செட்லாம் ஆடுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. இதுண்டா போல. ஓகே, இது கோழி முட்டை, இது நாட்டு கோழி முட்டை, அது கருப்பு கோழின்னு இன்னும் சொல்லுவாங்களே அந்த முட்டை. பழைய முட்டை, இவன் நிறைய முட்டையை சாப்பிடுவான் போல, விதமான முட்டைகள். சுருண்டு வந்துட்டான். ஓ, பர்கர் பீஸா, இத்தனையும் முழுசாக முழுகியிருக்கான், மென்று கூட சாப்பிடாம முழுகியிருக்கான் பாருங்களேன். இதுக்கே நான் இப்போ தண்ணியில் தான் நடந்தேன், ஆப்பில் கூட முழுசாக முழுகிட்டான். யாரா நீ, எங்கே இருந்தா போந்த? ஆப்பிள் கூட முழுசாக முழுகியிருக்கான் பாருங்களேன். பல்ல வாயா அது. இப்போ இது என்ன இடம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துலமா இது என்ன இடம்? கேமை முடிச்சிட்டோம், நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி பார்த்துட்டு கேம் பிளே முடிக்கலான்ட்டுருக்கேன். இது கூட முடிச்சோடனே கூட ஒழுங்காக தரானுங்களான்னு.
இது ரெயின்போ எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பீடு, ஜம்பிங்கு, ஓகே எக்ஸ்ட்ரா ஸ்பீடு நல்லா இருக்குது. இப்போ ரெயின்போ பேத் என்னடா இது? ரெயின்போ பேத் ஐயோ வாடா, உன்னால முடியும், முயற்சி செய்தால் அனைத்தும் முடியும்டா. செத்து போயிட்டான். ஓகே கைஸ், நம்ம வந்து பண்ணால் இதோட முடிச்சுக்கலாம் அந்த கேம் பிளேவை. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் எப்போதும் போல தான் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரம் டிடி.